வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல எப்பவும் சர்ச்சைகள்ல இருக்கக்கூடிய பிரபலங்களை நாங்க இங்க கொண்டு வருவோம். மக்கள் அவங்க கிட்ட நேரடியா கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க. செய்தித்தாள்கள்ல எப்பவும் அவங்க தலைப்பா இருப்பாங்க. இதோ இன்றைய வழக்க இப்ப நாம ஆரம்பிக்கலாம். பிரபலமான போலீஸ் அதிகாரி கிரண் பேடி ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். ஆப்கி அதாலத்துல குற்றம் சாட்டப்பட்டவங்களும் இருக்காங்க, மக்கள் நீதிபதியும் இருக்காரு. இன்றைய வழக்க நாம தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் எம்பி கௌஷல் அனுமதி கொடுத்தா இன்றைய வழக்க தொடங்கலாம். இன்றைய வழக்க இப்ப நீங்க தொடங்கலாம். இப்போ வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு கிரண் பேடி மீது. ஆப்கி அதாலத்தில் கிரண் பேடி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் எப்பொழுதும் சர்ச்சைகளில் மூழ்கியிருக்கிறார். கிரண் மேடம், உங்களோட 33 வருஷ போலீஸ் வாழ்க்கைய நான் கவனிச்சுட்டே வர்றேன். படிக்க படிக்க எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்க பேரு கிரண் பேடி இல்ல, சர்ச்சையின் தேவின்னு. ஏன்னா நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு கான்ட்ரவர்சி தயாரா இருக்கு. எதை பத்தி சொல்றீங்க? 1981ல முதல்ல உங்களை டெல்லி மக்கள் தான் நேர்ல பார்த்தாங்க. ரோட்ல நிக்கிற ஒவ்வொரு வண்டியையும் கிரேனை வச்சு தூக்கிடுவீங்க. இது எப்படி கான்ட்ரவர்சி ஆகும்? அந்த டைம்ல தான் உங்களுக்கு கிரண் பேடின்னு பேர் வந்துச்சு. அப்படின்னா இது கான்ட்ரவர்சியா? இது கான்ட்ரவர்சியா என்ன? இதெல்லாம் கான்ட்ரவர்சியா? அதுதான் கான்ட்ரவர்சி. டெல்லி டிராஃபிக்ல இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் நினைச்சாங்க. ரொம்ப மோசமான நிலையில இருந்தது, அதுக்கான மருந்து தான் அது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப மோசமாயிடுச்சு. மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு உண்மையான கான்ட்ரவர்சி சொல்றேன். சொல்லுங்க. சண்டிகர்ல ஓ, உங்களுக்கு போஸ்டிங் வந்ததும் ஆ. முதல்ல நீங்க செஞ்ச வேலை என்னன்னா, அங்க இருக்கிற டிஸ்கோஸ் எல்லாம் மூட சொல்லிட்டீங்க. சிட்டில நைட் லைஃபே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, மூட சொன்னேன். ஏன்னா பசங்க தவறான வழியில போயிட்டு இருந்தாங்க. அதாவது அது என்ன விளையாட்டா? குடிச்சிட்டு 12 மணிக்கு மேல பொண்ணுங்களை எழுதிட்டு போயிட்டு இருக்கிறது, மனசுக்கு தோன்ற மாதிரி நடந்துக்கிறது. அப்புறம் போலீஸ் எல்லாம் எதுக்கு? நாங்க எதுக்கு இருக்கோம்? அவங்க 12 மணிக்கு மேல குடிச்சிட்டு பொண்ணுங்களை தொந்தரவு பண்றாங்கன்னா அவங்க மேல சும்மா கேஸ் மட்டும் தான் போடணுமா? அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? ஆனா உங்க வேலை போலீஸ் வேலை பாக்குறதா இல்ல சமூகத்தை திருத்துறதா? ரெண்டும். நான் போலீஸ் வேலையும் பார்க்கணும், அப்புறம் கிரைமையும் தடுக்கணும். அதே நேரத்துல கிரைமை எது வளர்க்குதோ, அதாவது எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க லிமிட்டை கிராஸ் பண்ணா அப்புறம் எதுக்கு போலீஸ் எல்லாம்? போலீஸ் இதுதான் உங்க லிமிட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இருக்கு. அதை தாண்டி நீங்க போனா நேரா திஹார் ஜெயில் தான். ஆனா கிரண் மேடம், போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நிறைய சர்ச்சைகள் உருவாகுது. எதனால? அது எனக்கும் தெரியாது. நீங்க ரொம்ப வருஷம் யுனைடெட் நேஷன்ல இருந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கீங்க. டெல்லி பார் அசோசியேஷன் சார்பா ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அந்த லெட்டரோட காப்பி என்கிட்ட இருக்கு. ஓ, ரொம்ப நல்ல விஷயம். நான் படிக்கவே இல்ல. இருங்க, கொஞ்சம் நான் இதை காட்டுங்க. முழுசா உங்களுக்கு படிச்சு சொல்றேன். இந்த லெட்டர் அவங்க ஜனாதிபதி அவர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பாட்டீலுக்கும் எழுதியிருக்காங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிரண் பேடிய டெல்லி போலீஸ்ல எக்காரணத்தை கொண்டும் திரும்ப சேர்க்கக்கூடாது. எக்காரணத்து கொண்டும். டெல்லி லாயர் இன்னும் அந்த விஷயத்த மறக்கல. கிரண் பேடி கண்ணு முன்னாடியே எவ்வளவு மோசமா அடிச்சாங்கன்னு எழுதியிருக்கு. அது சீரியஸ் கிடையாது. அது சீரியஸ் கிடையாது. அடிச்சது சீரியஸ் இல்லையா? இவர் சொன்னது சீரியஸ் இல்லையா? அடிக்கலாம் இல்ல, ஆனா இந்த லெட்டர் சீரியஸ்லாம் இல்ல. அப்படிதான் அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தோணல. என்ன திரும்ப வரவேற்க ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க எழுதியிருக்காங்க, 1988ல மிஸ் கிரண் பேடி டிசிபியாக பதவியில் இருந்தபோது தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதை வக்கீல்கள் மறக்கவில்லை. 88ல நடந்ததை அவங்க இப்பவும் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஒரு மாநகர கவுன்சிலருடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து கோர்ட் வளாகத்தில் வக்கீல்களை தாக்குனது பாடம் கத்துக் கொடுக்கறதுக்கான சம்பவம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மிஸ்யூசிங்னு எழுதிருக்காங்க. சொல்ல போனா யூசிங்னு எழுதிருக்கணும். மிஸ்டேக்கா எழுதிருப்பாங்க. அவங்க இன்னொரு விஷயமும் எழுதியிருக்காங்க. கிரண் பேடி உத்தரவிட்ட கடுமையான லத்தி சார்ஜுக்கு எதிராகத்தான் அந்த மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு முழுமையான விசாரணை வேண்டும் என்றுதான் அவர்கள் கேட்டாங்கன்னு அந்த சம்பவத்தை வக்கீல்கள் இன்னும் மறக்கவே இல்லை என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் வாத்வா கமிஷன் அறிக்கைக்கு எதிராக கிரண் பேடியை
போலீஸ் கமிஷனராக மீண்டும் நியமிக்க முயன்றால் கலவரம் நடக்கும் என்று நேரடியாக எச்சரிக்கை. நீங்க வந்தா பிரச்சனை வெடிச்சிரும். பரவாயில்ல, டெல்லி போலீஸ் பெரிய ஃபோர்ஸ், அவங்க சமாளிச்சிருவாங்க. இதுல எந்த ஒரு தவறான நோக்கமும் இல்ல. இது என்னோட கடமை. ஒவ்வொரு கடமைக்கும் 2 பக்கம் இருக்கு. அத நீங்க யூஸ்னு சொல்லலாம், இல்லனா மிஸ்யூஸ்னு சொல்லலாம். ஒரே நாணயத்தோட 2 முகங்கள் மாதிரி தான் சொல்லலாம். நாங்க ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு அடுத்த டியூட்டி கிளம்பிடுவோம். அவங்க ஏன் எங்களை நிறுத்திக்கிட்டு இருக்கணும்? ஆனா அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, நீங்க இங்க வந்தா ப்ரொடெஸ்ட் பண்ணுவோன்னு ஹோம் மினிஸ்டர் கிட்ட அவங்க டைம் கேட்டிருக்காங்க. இத பத்தி புகார் கொடுக்க. அப்ப ஹோம் மினிஸ்டர் சார் ரொம்ப பிஸியா இருப்பார் போல இருக்கு. அது அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்ல, எனக்கு அப்படி தோணல. உங்க போஸ்டிங் இந்த விஷயத்துக்காக தான் தடப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இல்ல அதனாலலாம் இல்ல, நான் லீவ்ல இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். நான் அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் டிராப் எழுதிட்டேன். அது கண்டிப்பா சர்ச்சையா மாறும். எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆப்கே அதாலத்ல நான் எழுதின புக்கை பத்தி பேசுவாங்க. நான் இப்போ உங்ககிட்ட 12 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி. அக்டோபர்ல நான் மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ண போறேன். இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் என்னோட போஸ்டிங் ஒன்றும் தடப்படல. நான் அகாடமிக் லீவு கேட்டதுனால கொடுத்துருக்காங்க. நான் என்னோட புக்கை எழுதுறதுக்காக, நான் என்னோட யுனைடெட் நேஷன்லேருந்து அனுபவங்களையும், நான் என்னோட எல்லா சர்ச்சைகளையும் எழுதுறதுக்காக. அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்க சர்ச்சைகளோட வாழ்றீங்கன்னு? அவங்க சொன்னதுனால தான் நான் சொல்றேன். இல்லனா ஜட்ஜ் முன்னாடி என்ன குற்றவாளியா நிரூபிச்சிருவீங்க. அப்படின்னா உங்க பேரை கிரண் பேடிக்கு பதிலா சர்ச்சையின் தேவின்னு தான் வச்சிருக்கோம். நீங்க ஏன் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? நீங்க ரஜித் சர்மா. நீங்க அவங்க கிடையாது என்னோட பேரை மாத்துறதுக்கு. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 1988ல நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வாத்வா கமிஷன் உங்களை பொறுப்பாளின்னு தீர்ப்பளிச்சாங்க. நீங்க வத்வா கமிஷன் ரிப்போர்ட் படிச்சா உங்களுக்கு புரியும். அவங்க என்ன மட்டும் இல்ல, எல்லாரையும் பொறுப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம், அதாவது அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா அக்செப்ட் ஆச்சா எனக்கு தெரியல. அந்த ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ்ல தான் நிக்குது. அரசாங்கம் அதே நிலையில அப்படியே விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாரையும் பொறுப்பாளின்னு தான் சொன்னாங்க. அப்படி பார்த்தா யாரும் குற்றவாளி இல்லைன்னு தான் அர்த்தம். சரி, இத மட்டும் சொல்லுங்க. நீங்க திரும்ப டெல்லி போலீஸ்க்கு போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா 88ல செஞ்ச மாதிரியே எப்பவும் செய்வீங்களா, இல்ல இப்ப நீங்க மாறிட்டீங்களா? இல்ல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. அதோட ட்ரைனிங் எல்லாம் புதுசா வந்திருக்கு. சோ அனுபவங்கள் நிறைய அதிகமாயிருக்கும். உங்களால இத சொல்ல முடியுமா? கிரண் பேடி வந்த உடனே டெரர், அதாவது மக்களோட மனசுல ஒரு பயம் வந்துரும். அந்த பயம் மறுபடியும் வருமா? எதுக்கு பயம்? எதுக்கு பயப்படணும்? சில பேருக்கு வண்டியை தூக்கிடுவாங்கன்னு பயம், சில பேருக்கு அடிச்சிருவாங்களோன்னு பயம். வண்டிகள் கண்டிப்பா தூக்கப்படும். ராங்கா பார்க் பண்ணா இப்பவும் தூக்குறாங்க, இனிமேவும் தூக்குவாங்க. அதே மாதிரி யாராவது தவறு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கும் போவாங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவனை திருத்துற வேலையும் செய்யப்படும். இதுதான் என்னோட புதிய அனுபவம். இதுக்கு முன்னாடி அவ்வளோ கவனம்லாம் செலுத்தல. இப்போ அது வந்திருக்கு. சில சேஞ்சஸும் இருக்கு, சில திருத்தங்களும் இருக்கு, அதே நேரத்துல சில தொடர்ச்சியும் இருக்கு. உங்க திறமை மேல மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலீஸ்ல எப்பவும் ஏன் ஒரே ஒரு பேர் தான் கேக்குது? கிரண் பேடிங்கிற பேர் தான் வருது, மத்த பேர்லாம் ஏன் வரல? அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசனை ஓவரால் போலீஸ் அமைப்புல ஏன் தெரியல? அது சிறை கைதிகளை மாத்துறதா இருக்கட்டும், இல்ல இந்திரா காந்தியோட காரை கிரெயின்ல தூக்குறதா இருக்கட்டும், மத்த போலீஸ்காரங்க ஏன் இப்படி தைரியமா இந்த மாதிரி எதுவும் பண்ணல? போலீஸ் நல்ல லெவல்ல வேலை பாக்குறாங்க, பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு தோணல. மத்தவங்க ஏன் உங்கள மாதிரியே வேலைகள் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க பதில் சொல்லியாங்க. மத்தவங்களையும் ஆப்கே அதாலத்துக்கு கூப்பிடுங்க, கூப்பிட்டு கேளுங்க. நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு விஷயத்த நான் உறுதியா நம்புறேன். அதாவது போலீஸ் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, அரசு பணியில இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தங்க அவங்க பார்வையில வருவாங்க. ஒவ்வொருத்தரோட குணம், ஒவ்வொருத்தரோட தனித்திறமையில, ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கையில வருவாங்க. அந்த பார்வையும் அந்த அணுகுமுறையும் எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி இருக்காது, மாறுபடும். நிறைய பேர் நல்லா வேலை செஞ்சிருப்பாங்க, ஆனா வெளியே தெரியாம போயிருக்கும். என்னோட வேலை வெளிச்சத்துக்கு வந்திருக்கலாம், அதனாலதான் அப்படி உங்களுக்கு தோணுது. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா என்னை விட ரொம்ப திறமையான அதிகாரிகள், அதே மாதிரி நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஜட்ஜ் சாரும் ஒரு உதாரணம் தான். அவங்க செஞ்ச அற்புதமான வேலைகள் வெளியே தெரியாம இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் காரணமா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்வையோட வருவாங்க, அவங்கவுங்க அப்ரோச்சோட வருவாங்க. சோ மேபி இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதுல அவங்களோட திறமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது என்னோட ஃபால்ட் இல்ல, ஃபால்ட் எல்லாம் மீடியாவோடது. மீடியா தான் அந்த வேலையில வெளிச்சம் போட்டு காட்டல. கிரண் மேடம், உங்களோட வேலைகள் மட்டும் வெளிச்சத்துக்கு வருது, மத்தவங்களோட வேலைகள் ஏன் வெளிச்சத்துக்கு வரலங்கிறதுக்கான குற்றச்சாட்டுகள் என்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் கிரண் பேடி மீது மக்களின் வழக்கு தொடரும்.
ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கோம் போலீஸ் ஆபீசர் கிரண் பேடி மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் கிரண் பேடி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னிச்சையாய் முடிவு செய்கிறார். கிரண் மேடம், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க வெளிச்சத்துக்கு வர்றீங்க, மத்தவங்க ஏன் வெளிச்சத்துக்கு வரலன்னு. எந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை கேட்டாலும் அவங்க சொல்றாங்க கிரண் பேடி ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டா யார் பேச்சையும் கேட்காம அவங்க நினைக்கிறதா செய்வாங்கங்கறாங்க. அது தவறில்ல. நீங்க இந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கிறீங்களா? ஆமா, ஏத்துக்கிறேன். அதே மாதிரி என் ஜட்ஜ் சாரும் ஏத்துப்பாரு. ஏன்னா அவர் என்னோட சீனியர் ஆஃபீஸரா இருந்தாரு. சில நேரங்கள்ல அவர் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, ஒருவேளை நான் அவர் பேச்ச கேட்கலன்னா அவர் என்ன புரிஞ்சுக்க முழு முயற்சியும் பண்ணுவாரு. நான் எதனால அதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு. நான் ஏன் ஒத்துக்கலனா, நீங்க என்னோட பார்வையில இருந்து பாருங்க. ஏன்னா நான் ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கோங்க, இல்லனா என் பக்கத்துல என் கூட வந்து நில்லுங்க, அப்பதான் புரியும்னு சொல்லுவேன். அப்பதான் ஒத்துப்பாரு. ஆனா அதுக்கான விளைவு உங்களை எந்த ஒரு இடத்துலயும் நிரந்தரமா இருக்க விட மாட்டாங்க. அதுவும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா. மிசோரம்ல 1999ல நீங்க ராத்திரியோட ராத்திரியா பேக் தூக்கிட்டு டெல்லி வர வேண்டியதாயிடுச்சு. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, நாங்க வராம இருந்திருந்தா அங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கும். அப்புறம் அங்க இருக்கிற மிரட்டல் என்னன்னா, சில செக்ஷன்ஸ்ல என்னோட வீட்டை எரிச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்ப நான் யோசிச்சேன், நான் அங்க இருக்கிற டிஐஜி ரேஞ்ச்ல இருக்கிறவங்களோட வீட்டையே எரிச்சிட்டா, ஏன்னா நான் ஒரு டிஐஜி, நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, அதாவது நாங்க என்ன விளையாட்டு போட்டியிலையா கலந்துகிட்டு இருக்கோம் இங்க? நான் ஒரு வேளை விலகி போனா அந்த வீடு காப்பாத்தப்படும், அந்த ஸ்டேட் அமைதி நிலைக்கு வந்துரும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதனால புத்திசாலித்தனமா நான் கொஞ்சம் யோசிச்சு விலகிடலான்னு முடிவு பண்ணேன். நான் அந்த சீன்ல இருந்து வெளியில வந்தாதான் சிச்சுவேஷன் நார்மல் ஆகும்னு நினைச்சேன். கிரண் மேடம், உங்களுக்குள்ள அப்படி என்னதான் தீவிரம் இருக்கு? நீங்க எங்க போனாலும் அங்கிருந்து உடனே திரும்புற சூழ்நிலை ஏற்படுது. நான் உங்க புக்ல பார்த்தேன், நீங்க எழுதியிருக்கீங்க உங்களுக்கு திஹார் ஜெயில்ல போஸ்டிங் போட்டப்போ அங்க போக யாருக்கும் விருப்பம் இல்ல, தண்டனை போஸ்டிங் மாதிரி கருதப்பட்டுச்சு. நீங்க சொல்றது உண்மைதான். ஜெயில் போஸ்டிங்க்கு எந்த ஒரு போலீஸ் ஆபீசரும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போக விரும்பவே மாட்டாங்க. ஒரு நார்மல் போலீசிங் இல்லாம அங்க ஒரு கடினமான போலீசிங்கா இருக்கும். அதனால அங்க போக சுத்தமா பிடிக்காது. போனாலும் இருக்க மாட்டாங்க. 2 வகையானவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு வகையில பாத்தீங்கன்னா டெல்லியிலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க டெல்லியில இருந்து வேற எங்கேயும் போக கூடாதுன்னு நினைப்பாங்க. 2வது அங்க உட்காரவே கூடாதுன்னு நினைப்பாங்க. வேற எங்கேயாவது செக்ரட்டரியேட் பக்கம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அங்க சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, ஹோம் செக்ரட்டரி இருப்பாங்க, சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க அவங்க கூட. ஆனா அங்க போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அதிகார செல்வாக்கு இருந்தா அவங்க அதை பயன்படுத்தி போஸ்டிங் மாத்திக்குவாங்க. சோ இது உண்மைதான், அங்க யாருமே போக விரும்ப மாட்டாங்க. அப்போ இதுவும் உண்மையா? அப்படி யாரும் போகாத இடத்துக்கு நீங்க போறதுக்கு கூட 9 மாசம் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆமா, அது உண்மைதான். ஹோம் மினிஸ்டர் உங்களுக்கு போஸ்டிங்கே கொடுக்காம இருந்தாரு. அப்ப ஹோம் மினிஸ்ட்ரி ரொம்ப பிஸியா இருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரிக்கு டைம் எடுக்கும். அவங்க பிஸியா இருந்தாங்க. அதோட நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நல்ல வேளை 9 மாசம் காக்க வச்சாங்க. அந்த 9 மாசத்துல நான் சிறை நிர்வாகத்தை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை ஹோம் மினிஸ்ட்ரியில உங்களுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரியான இடத்தை தேடிட்டு இருந்தாங்களோ? உங்களுக்கு அவ்வளவு யோசிக்க நேரம் இல்ல. அதாவது 9 மாசத்துக்கு அப்புறம் அரசு கணக்குத்துறை நேரடியா கேட்டுட்டாங்க, இவங்களுக்கு எதுக்கு இலவசமா சம்பளம் கொடுக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல ஜெயில் தான் காலியா இருந்தது, அங்க போஸ்டிங் போட்டாங்க. கிரண் மேடம், உண்மை என்னன்னா டெல்லி போலீஸ்ல சில ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அவங்க வேணும்னே தான் உங்களுக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் கொடுக்கல. இது உண்மைதான். அந்த டைம்ல அங்க இருந்த சில அதிகாரிகள் நான் அதே இடத்துல தொடர்ந்து இருக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போக விரும்பல. அதுல அவங்களுக்கும் எனக்கும் எந்த போட்டியும் இல்ல. அவங்கள அப்புறப்படுத்துற அளவுக்கு என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. அதே மாதிரி அவங்கள நீக்கிறதுக்கு நான் எந்த சக்தியும் பயன்படுத்த மாட்டேன். யார் எங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அப்படியே நான் விட்டுருவேன். அதனால பொறுமையா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரிங்க கூட மோதல் வராம இருந்ததில்ல. நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் நீங்க எங்க வரீங்கன்னு. கிரண் மேடம், சண்டிகர்ல நடந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். இவர் இத பத்தி தான் பேசுவாரு எனக்கு தெரியும். 41 நாள்லயே நீங்க டெல்லிக்கு திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க ஹோம் செக்ரட்டரியோட மோதிட்டீங்க. எஸ், அது உண்மையிலேயே மோதல் தான். எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே ஒரு மோதல்னா அதுதான். ஏன்னா அவரு 15 நாளுக்குள்ளேயே, அதாவது நான் 15 நாளுக்குள்ள சண்டிகருக்கு போனதுக்கு அப்புறம் 15 நாளுக்குள்ளேயே 10 வருஷத்தோட விசாரணையை அடிப்படையா வச்சுக்கிட்டு, சொல்லப்போனா அவர் என்னோட 3 சீனியர் ஆஃபீஸரை சஸ்பென்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் எனக்கு அதை பத்தி சொல்லவே இல்லை.
ஏன்னா நாங்க புதுசா போயிருந்தேன், எனக்கு என்கொயரி தெரியாது. எனக்கு அவர் கான்ஃபிடென்ஸும் கொடுக்கல. சண்டிகர் வந்து ஒரு சின்ன போலீஸ் அமைப்பு. ஒரே நேரத்துல 3 சீனியர் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணி அது முதல்ல செய்தித்தாள்ல தான் வருது அவங்க சஸ்பெண்ட் ஆயிட்டாங்கன்னு. நான் ஒரு ஐஜியா எனக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதுவும் யார் சொன்னாங்க? சஸ்பெண்ட் ஆனவங்க தான் வந்து சொன்னாங்க, மேடம் எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு. நான் கேக்குறேன், எப்படி உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு? எனக்கும் சொல்லணும்ல, நான் எங்க ஐஜியா இருக்கேன். அதாவது இந்த ஃபோர்ஸ்ல ஒரு 5000 போலீஸை நான் லீட் பண்ணணும். இல்ல மேடம், நாங்க சஸ்பெண்ட் ஆயிட்டோம்னு. நான் சொன்னேன், எந்த ஆர்டரும் வரலையேன்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு இனிமேதான் ஆர்டரே வரும்னு. முதல்ல பேப்பர்ல வந்தது, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அந்த விஷயத்தை என்னால பொறுத்துக்கவே முடியல, என்னால முடியல. அப்படிலாம் நடக்க கூடாது. அத பொறுத்துக்க முடியலன்னு அங்க இருக்கிற மக்களை உங்களுக்கு ஆதரவா ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண இல்ல, வச்சிருக்கீங்க. நான் அப்படி எதுவும் பண்ணல. இது உண்மை கிடையாது. நடந்த உண்மையே நான் சொல்லிட்டேன். ஆனா இது உண்மை இல்ல. நான் எந்த போராட்டத்தையும் நடத்தல. அதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டும் இல்ல அத மாதிரிலாம் பண்றதுக்கு. அங்க நடந்தது வெளிப்படையான ஒரு அநீதி. அதாவது இங்க பாத்தீங்கன்னா, ஒரு அநீதி நடக்கும்போது நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரலா ஒவ்வொரு கடினமான வேலையையும் என்னோட அதிகாரிகள் கிட்ட நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அநீதி நடந்தா அப்ப நான் அவங்க பக்கம் நிக்கலனா நான் எதுக்கு இருக்கேன்? ஆனா உங்களுக்கு அநீதி நடக்கிறப்போ உங்க பக்கம் யார் வந்து நின்னாங்க? அந்த கடவுள் தான். கடவுள் இருக்காரு. இந்த மாதிரி சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க என் கூட. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம்லாம் இல்ல. எனக்கு நல்ல அதிகாரிகளும் கிடைச்சாங்க. வேத் மார்வார் சார் வந்தாரு, கௌஷல் சார் இங்க உட்கார்ந்துருக்காரு, கௌதம் கால் சார் வந்தாரு, பி.ஆர். ராஜகோபால் சார் வந்தாரு, ஜே.என். சதுர்வேதி இருந்தாரு, அப்புறம் ஆர்.கே. அஜய்ராஜ் சர்மா இருந்தாரு. அதாவது இவ்ளோ உங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ண ஆபீசர். அதிகாரிகளோட பேரை தான் சொல்றீங்க. ஆனா பில் கிளின்டன் உங்களை பிரேக்ஃபாஸ்டுக்கு கூப்பிட்டப்போ சில பேர் அதை தடுக்க முயற்சி பண்ணாங்க. அத பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் தடுக்கல, வேற ஒருத்தர் தடுத்தாங்க. அது வந்து ஐஏஎஸ் ஆபீசரா? ஐஏஎஸ் ஆபீசர். அது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்ல. ஒருவேளை நீங்க பேர் சொல்லாம தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல. ஒருத்தவங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசுறது ரொம்பவே தப்பு. ஒருவேளை அவங்களும் இங்க இருந்திருந்தா அவர் சொல்லதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. இது தேவையில்லாத விஷயம், போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். நீங்க அவரை கூப்பிடவே இல்லையே இங்க, அதனால அவர் பேரை நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? நம்ம நாட்டுல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் இடையில எப்பவுமே மோதல் இருந்துகிட்டே இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கிறாங்க. ஆமா, 2 வகையானவங்களும் இருக்காங்க. 2 பக்கமும் பார்வை வேற வேற மாதிரி இருக்கும். இது வந்து உண்மைதான். ஏன்னா எங்க ஃபீல்டுல அதிகமா அனுபவம் இருக்கிறவங்க இருப்பாங்க. நாங்க எங்க போலீஸ் குழுவோட ரொம்ப நெருக்கமாவே வேலை செய்வோம். எப்பவுமே நாங்க ஒரு டிட்டாச் வியூலே இருப்போம். அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து தான் வேலை பார்ப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஃபீல்ட பத்தி தெரியாது. சோ இயல்பாவே 2 பார்வைகள் உருவாகுது. அதனால மோதல்கள் வரலாம், நடக்கவும் செய்யுது, இல்லாமையும் இருக்கலாம். அதனால 2 பாசிபிலிட்டிஸும் இருக்கு. என்னோட வாழ்க்கையில அது 2மே நடந்திருக்கு. அதாவது நீங்க எந்த போஸ்டிங் போனாலும் ஏதாவது ஒரு மோதல் ஏற்படுது. ஒவ்வொரு போஸ்டிங்லயும் உங்களை யாராவது தடுக்க முயற்சி பண்றாங்க. இதை எல்லாத்தையும் நீங்க எப்படி தாண்டி வரீங்க? அதுவும் கடவுளால தான். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நாற்காலிலேயே ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காம இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு எப்பவும் அப்படி இருந்து பழக்கம் இல்ல. ஏன்னா எப்பயுமே நான் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவன். எனக்கு இந்த நாற்காலியே பிடிக்காது. உண்மையை சொல்லணும்னா அது என்னை கட்டி வைக்குது. எனக்கு அந்த நாற்காலியை விட்டு தூரமா இருக்கிறது தான் பிடிக்குது, ஃபீல்ட்ல அதிகமா இருக்கிறது தான் பிடிக்குது. ஸோ அதாவது நம்ம ஒரு விஷயத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சா சொல்லப்போனா அது ரொம்பவே கஷ்டம். நம்ம ஒட்டிக்காம இருந்தா நாற்காலி நம்ம பின்னாடியே வரும், நீங்க வந்து உட்காருங்கன்னு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை பத்தி என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் மக்களின் வழக்கு தொடரும். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம் இந்தியாவின் சூப்பர் காப் கிரண் பேடி மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் கிரண் பேடி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருப்பார். கிரண் மேடம், இந்த பொறாமையும் மோதல்களும் எதுக்காக ஏற்படுதுன்னா, மீடியால உங்களை அந்த அளவுக்கு பாராட்டி தள்ளுறாங்க. யாருக்கு தான் பொறாம இருக்காது? நான் என்ன பண்றது? வாட் கேன் ஐ டூ? இது எல்லாமே ஒரு பார்வை தான். நான் சுய புகழ்ச்சிக்காக ஓடுறவளா இருந்தா இன்னைக்கு என்கிட்ட இன்னொரு மெடல் இருந்திருக்கும். அதை நான் வாங்கல. அது வந்து ஏஷியன் ஜோதி. ஏஷியன் கேம்ஸ்க்கு அப்புறம் 1982க்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப டிராஃபிக் ரூல்ஸ் ரொம்பவே நல்லா நடந்தது ஏஷியன் கேம்ஸோடது. ஒரு புகாரும் வரல, எல்லாரும் பாதுகாப்பா போய் சேர்ந்தாங்க. ஒரு ப்ராப்ளம்ஸும் ஏற்படல, ஒரு ஜாம்ஸும் ஏற்படல. அதே மாதிரி ராஜீவ்காந்தி சாரும் பார்க்கிங் லேபிள கேட்டு வாங்கியிருந்தாரு. எதுக்கு வாங்கினாருன்னா, நானும் டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வாங்கியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே விதிகளை மதிச்சாங்க.
அப்புறம் அதை பத்தி பாத்தீங்கன்னா மீடியால எழுதுனாங்க, இட் வாஸ் எக்ஸலண்ட்னு. ஸோ அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் மெடல் கொடுக்க கூப்பிட்டாங்க. ஸோ வந்து வாங்கிக்கோங்கன்னு. ஸோ அப்போ எனக்கும் மெடல் கொடுக்க கூப்பிட்டாங்க, ஏஷியன் ஜோதி. அப்போ நான் வந்து கேட்டேன், இந்த மெடல் என்னோடதா இல்லை டிராஃபிக் யூனிட்டோடதான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க இது உங்களோடதான்னு. எனக்கு அது வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அது ஒருத்தரோட வேலை இல்லை, ஆயிரக்கணக்கானவங்களோட உழைப்பு. அதனால எனக்கு இது வேண்டாம். ஒருவேளை மெடல் கொடுக்கறதா இருந்தா மொத்த டிராஃபிக் யூனிட்டுக்கும் கொடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லா ஹோம் கார்ட்ஸ்க்கும் கொடுங்கன்னு சொன்னேன். அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுங்க. பாவம் அவங்க ரோட்ல நின்னு டியூட்டி பார்த்தாங்க. எனக்கு சுய புகழ்ச்சி இருந்திருந்தா அப்போ நானும் போய் மெடல் வாங்கியிருப்பனே. நான் வாங்கல. நீங்க திஹார் ஜெயிலுக்கு போனப்போ ஆ நீங்க கொடுத்த முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு ஜூக்குள்ள வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியா? ஆனா இங்க நிலைமை அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொன்னீங்க. ஆ, உங்களுக்கு முன்னாடி அங்க வேலை செஞ்ச ஆபீசர்ஸோட வேலைகளை நீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கேள்விக்குறியா மாத்திட்டீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எந்த வேலையுமே செய்யல. அதுதான் உண்மை. உண்மையை சொல்லணும்னா நான் அங்க ரொம்பவே பொலைட்டா இருந்தேன். நான் அங்க போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கூட அனுப்பல. நான் கண்ணால பார்த்த விஷயங்களை நான் அங்க நிலைமைய சீர்படுத்த தான் நினைச்சேன். நான் யாருக்கு எதிராகவும் எதுவுமே எழுதல. இங்கெல்லாம் வந்து நான் இதெல்லாம் பார்த்தேன்னு. என்ன பாத்தீங்க? அங்க எதுவுமே சரியில்லை. ஏன்னா முறையா நான் தீகார் ஜெயிலுக்கு பெட்ரோலியம் போனப்ப ஒரு ஜூ மாதிரி தான் இருந்தது. அங்க எல்லா விதமான சவுண்ட்ஸும் கேட்டுக்கிட்டு இருந்தது. சில மிருகம் மாதிரி, நாய் மாதிரி எல்லா விதமான சத்தமும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தது. நான் அவங்க கிட்ட கேட்டேன், என்ன இது, இவங்க ஏன் தூங்காம இருக்காங்க? ராத்திரி நேரத்துல இவங்கெல்லாம் தூங்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பொதுவா நம்ம ராத்திரி நேரத்துல தூங்குவோம், ஆனா ஜெயில இருக்கவங்க யாருமே தூங்கல. அப்ப நான் என் ஆபீசர்ஸ் கிட்ட கேட்டேன், ஏன் இவங்கெல்லாம் யாருமே தூங்கலன்னு. அவங்க சொல்றாங்க அவங்க எப்படி தூங்குவாங்கன்னு. அவங்க எல்லாருமே நாள் முழுக்க முழிச்சுக்கிட்டு போதைப்பொருள் எடுத்துப்பாங்கன்னு. நான் கேட்டேன், என்ன போதைப்பொருள்? அவங்க சொன்னாங்க எல்லா விதமான, நீங்க எது கொடுத்தாலும் அதை போதையா பயன்படுத்திப்பாங்கன்னு. நான் அப்ப கேட்டேன், அப்படி என்ன போதைப்பொருள்னு. ஒன்னு வந்து அவங்க கிடைக்கிற போதைப்பொருளை வச்சு போதை ஏத்திப்பாங்கன்னு. ஒருவேளை அந்த போதைப்பொருள் கிடைக்கலனா அந்த கடுப்புல அவங்களால தூங்க முடியறதில்ல, மத்தவங்களையும் தூங்க விடுறதில்ல. ஒரு பக்கம் போதைப்பொருள் கிடைக்காதவங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காஃப் சிரப் இருந்தா அதையும் குடிக்கிறாங்க. சோ இங்க வந்து டாக்டர் மருந்து கொடுக்கறதையும் அள்ளி அள்ளி முழுங்குறாங்க. அதுவும் ஒரு பக்கம் போதை. அதாவது ஒவ்வொருத்தர் போதை இருக்கிறதுனாலையும் கத்திட்டு இருக்காங்க, இன்னும் சில பேர் போதை பொருள் இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் நம்ம என்ன இடத்துக்கு வந்திருக்கோன்னு. என்னால நம்பவே முடியல. இவங்கெல்லாம் திருந்தி எப்பவாவது தூங்குவாங்களான்னு எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்ல. அப்ப நினைச்சேன் மொத்தமா நாசமா போச்சு, நான் ஒரு வழி ஆயிடுவேன், இங்க நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். பட் நான் மனசை தளர விடல. நாங்க அங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஒரு முழு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சோம். டாக்டர் கொடுக்கற மெடிசன்ஸை கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சோம். படிக்க வச்சோம், அப்புறம் பகல்ல விழிப்பாவும் வச்சோம். ஒருத்தரையும் தூங்க விடல. சில பேரை படிக்க வச்சோம், சில பேரை பிரார்த்தனையில ஈடுபட வச்சோம். அப்புறம் மெல்ல மெல்ல சிச்சுவேஷனும் மாற ஆரம்பிச்சது. அவங்களும் தூங்க ஆரம்பிச்சாங்க. த பாயிண்ட் இஸ் ஜூ தான் அது. ஜூவா தான் இருந்தது. ஜூ தான் அது. அங்கெல்லாம் அழுக்கா இருந்தது, நாத்தம், எங்க பார்த்தாலும் குப்பை. பல மாசமா அது எதுவுமே கிளீன் பண்ணவும் இல்ல. ரொட்டில எல்லாம் புழுக்களா இருந்தது. இது எல்லாமே உண்மையிலே நடந்தது. ஏன்னா நான் முதல்ல பெட்டிஷன் பாக்ஸ் ஆரம்பிச்சப்ப அந்த மொபைல் பெட்டிஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எழுதுங்கன்னு சொன்னேன். இப்பவும் என்கிட்ட அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கு. அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, எங்க சாப்பாட்டுல புழுலாம் இருக்குன்னு. அதை துடைக்கிற துணி வச்சுதான் எல்லாத்தையும் கழுவுவாங்க, அதே தண்ணியில தான் சாப்பாடும் செய்வாங்க. நான் என்னன்னு தான் சொல்றது, இந்த விஷயத்த நான் முழுசா எழுதினேன். நான் எழுதுற அந்த புக்ல இதை நான் எழுதினேன். ஆனா உண்மை என்னன்னா, அவங்க சந்தோஷப்படணும். இன்னொரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறி இருக்கும். நான் அதை எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா எழுதி நான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தா, நான் அந்த மாதிரி எழுதி நான் யாருக்குமே எதுவுமே சொல்லல. எல்லாத்தையுமே சீரமைக்க ஆரம்பிச்சேன், சுத்தப்படுத்தவும் ஆரம்பிச்சேன். அதாவது பழைய பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டேன். சில்வர் பாத்திரங்களை வாங்க ஆரம்பிச்சேன். அதாவது சொல்ல போனா ஸ்டீல் அத்தாரிட்டிஸ்ல இருந்து இவ்ளோ பெரிய பெரிய பியூட்டிஃபுல்லான பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து துடைக்கிற ட்ரம் ஒரு பக்கம், ஸ்டீல் பாத்திரங்க ஒரு பக்கம், சாப்பாடு எல்லாமே கிளீனா வச்சு குப்பை எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து அதை உரமா மாத்திட்டோம். யாருக்குமே புகாரும் கொடுக்கல. நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். இது ஒரு சர்ச்சையா? சொல்லுங்க பாப்போம். வேலை செய்யறது கான்ட்ரவர்சியா? நீங்க ஜெயில ஆசிரமமா மாத்திட்டீங்களா? ஆமா, ஜெயில் ஆசிரமம் தான். நம்ம ஜெயில ஆசிரமா மாத்தலன்னா நம்ம டியூட்டியை சரியா பண்ணலன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஜெயில் வந்து ஒரு திருந்துற இடம். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு கரெக்ஷன் சென்டர்ங்கிற பேர் தான் கொடுக்குறோம். ஆனா நம்ம அங்க கரெக்ஷனே பண்றது இல்ல.
அதனால ஜெயில ஆசிரமம்னு பேரை மாத்தணும், அவங்க மனசுக்குள்ள போகணுன்றதுக்காக. சோ அதனால ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு. அப்புறம் நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம், நீங்க திகாரோட ஆசிரமவாசிகள்னு. அப்புறம் எப்படி போதை பிடிப்பாங்க, எப்படி குடிப்பாங்க, ஆசிரமத்துல இதெல்லாம் பண்ணுவாங்களா, ஒருவேளை யாராவது தவறு செஞ்சா மத்தவங்க எல்லாரும் அவரை பிடிச்சுப்பாங்க, ஆசிரமத்துல எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்களான்னு கேட்பாங்க. சோ அதனால ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு, பேர்னால ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு. அங்க பேர் மட்டும் இல்ல, வேலையும் இருந்துச்சு. இந்த பக்கம் வேலை, இந்த பக்கம் பேரு. ஆனா இப்ப என்ன கேள்விப்படுறோம்னா, இப்ப மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கு மாறிட்டாங்க. செய்திகளை பல தடவை படிச்சோம். 13 ஜெயில் கைதிங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஒரு தடவை 4 கைதிங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அது ஆசிரமமா இருந்தா யாரு தப்பிச்சு ஓடுவாங்க? நீங்க சொல்றது உண்மைதான், அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா ஜெயிலுனாலே ஒரு சவால் தான். அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டா கண்ணிமைக்கிற நேரத்துல இது மாதிரி என்ன வேணாலும் நடக்கும். அதனால இந்த வேலை ரொம்பவே அலர்ட்டா இருக்க வேண்டிய வேலை. ஆசிரமங்கிறது பாத்தீங்கன்னா நிம்மதியா தூங்குற வேலை கிடையாது. நம்ம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் கட்டுப்பாட்டோட கவனிக்கணும். யாராவது ஒருத்தர் கவனக்குறைவா இருந்துட்டா, ஒரு கான்ஸ்டபிள் சின்ன தப்பு பண்ணிட்டா, மத்தவங்க எல்லாருமே அலர்ட்டா இருந்து ஒருத்தவங்க அலர்ட்டா இல்லனா எல்லாமே தப்பா போயிடும். அதனால நம்ம பேரை மாத்தினாலும் திருத்தம் கொண்டு வந்தாலும், அதாவது பாதுகாப்புல 1% கூட தளர்வே இருக்கக்கூடாது. செக்யூரிட்டிலையும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. ஆனா மெசேஜ் என்னன்னா, செக்யூரிட்டியும் வைக்கணும், சீர்திருத்தத்தையும் வைக்கணும். இதோ இப்ப இருக்கிற மாதிரி. ஒரு வியூவர் உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, கிரண் பேடி ஆப்கி அதாலத்துக்கு வந்தா கண்டிப்பா இத சொல்லுங்க. அவங்க எப்படி கைதிகளை சீர்திருத்தினாங்களோ அப்படி அரசியல்வாதிகளையும் சீர்திருத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நான் ரொம்ப சின்ன ஆபீசர், அது என்னால முடியாத காரியம். ஆனா ஒருவேளை திகார் ஜெயிலுக்கு போனா வாய்ப்பு இருக்கு. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கோம். பிரபல போலீஸ் ஆபீசர் கிரண் பேடி மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த சுற்று ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடரும். ஆப்கி அதாலத்துல இன்று குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையில் இருக்கிறார் பிரபலமான போலீஸ் ஆபீசர் கிரண் பேடி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் கிரண் பேடி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் போலீஸ் பணியை விட மற்ற பணிகளில் அதிகமாக கவனம் செலுத்துகிறார். கிரண் மேடம், நான் உங்களோட முழு பயோடேட்டாவையும் பார்க்கும்போது நீங்க நிறைய வேலைகளை செஞ்சிருக்கீங்க. நீங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, உலகம் முழுக்க போய் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்திருக்கீங்க, ஒரே வருஷத்துல 4 நாடுகளை சுத்தியிருக்கீங்க, அப்புறம் மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக என்ஜிஓ நடத்துறீங்க. இதையெல்லாம் பார்த்தா போலீஸ் ஆபீசரோட வேலையை விட்டுட்டு மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துற மாதிரி தெரியும். நான் அந்த புக்கை எழுதுறதுக்காக 2 வருஷம் ஸ்டடி லீவ் எடுத்திருந்தேன். அந்த ஸ்டடி லீவ்ல நான் திகார பத்தி எழுதிக்கிட்டு இருந்த போது, சொல்லப்போனா முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கண்ட்ரியும் பார்க்கணும்னு நினைச்சேன். அதாவது அந்த புத்தகத்தை பத்தி முழுசா எழுதணும்னா உண்மையிலேயே ஒரிஜினல் வேலை தானா, இந்த மாதிரி முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 2 வருஷத்துல உலகத்தை 2 முறை சுத்தி வந்தேன். நான் என் சொந்த சேமிப்பா செலவு பண்ணேன், எனக்கு ஃபெலோஷிப்ல கிடைச்ச பணத்தையும் அதுக்காக செலவு பண்ணேன். ஏன்னா என் நோக்கம் நான் எழுதுறது உண்மையான நம்பிக்கைகளை சொல்லக்கூடிய ஒரு புதிய பங்களிப்பா இருக்கணும். அதனால அந்த நாட்களை நான் ரொம்பவே டிராவலிங் பண்ணேன். கிரண் மேடம், உங்கள மாதிரி சீர்திருத்தம் செய்யறவங்க, லெக்சர்ஸ் கொடுக்கறவங்க போலீஸ்ல இல்ல பாலிடிக்ஸ்ல தான் இருக்கணும். அதாவது போலீஸ்ல ஏன் இருக்கக்கூடாது, நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? இன்னும் நிறைய சிறந்த போலீஸ் ஆபீசர்ஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்க. நான் இப்ப சமீபத்துல கேரளாக்கு போயிருந்தேன். அங்க இருக்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தாரு. அந்த ஸ்டோரி இப்ப ஒரு சினிமா ஸ்கிரிப்டா மாறி இருக்கு. சரி, இப்போ மக்கள் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். நீங்க சில நேரங்கள்ல போலீஸ் ஃபோர்ஸை பார்த்தாலே ரொம்ப விசித்திரமா தோணுது. பெரிய பெரிய வயரெல்லாம் தெரியும், பெல்ட்டு கீழே தொங்கும், கேப் கூட இல்லாம டியூட்டியில் இருப்பாங்க. ஆனால் எவ்வளவு கடை இருந்தாலும் அங்கே எல்லாமே நிற்பாங்க, அவங்க கிட்ட பணம் வசூல் பண்ணுவாங்க. ஆனால் சில பேரை மட்டும்தான் வந்து உடம்ப கட்டுக்கோப்பா ஃபிட்டா வேலையில் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியும். இந்த இம்ப்ரெஷன் ஒரு மாநிலம், அதாவது டெல்லி அப்புறம் மும்பைல மட்டும் இல்ல, மொத்த நாட்டிலையும் போலீஸ பத்தி பொதுமக்களோட எண்ணம் இப்படிதான் இருக்கு. பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி முடியும்? அவங்களுக்கு சாப்பிட கூட நேரம் கிடையாது. ஆக்சுவலி அவங்களுக்கு ராத்திரி எப்ப சாப்பிடணும்னு கூட தெரியாது. அதனால அப்பப்ப கிடைக்கிறத அவங்க சாப்பிட்டுருவாங்க. அதனால பிசிக்கல் ஃபிட்னஸும் இல்ல, அவங்களுக்கு டைம் டேபிளும் கிடையாது. இதுதான் உண்மையிலே நடக்கிறது. பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் கொஞ்சம் நேர அவகாசம் எல்லாம் தேவைப்படுது. நேரம் இருந்தாதான் ஒழுங்கான வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்கு தெரியணும், நான் 10 மணிக்கு டியூட்டிக்கு போறேன், அதாவது 6 மணிக்கு கிளம்பணும்,
காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு யோகா பண்ணணும், பிசிக்கல் ஃபிட்னஸும் பண்ணணும், சாயந்தரம் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் சாப்பிடுறதுக்கு. சோ இந்த மாதிரியான நார்மலான விஷயங்கள் லைஃப்ல வாழ மாட்டாங்க. திடீர்னு டெரரிஸ்ட் கால் வரும், அதே மாதிரி திடீர்னு பாதுகாப்பு டியூட்டி வரும், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால்தான் அரசாங்கம் நம்ம கண்ட்ரில 13 மாச சம்பளம் 12 மாசம் வேலைக்கு கொடுக்கறாங்க. ஏன்னா இப்படி பேராசிய காட்டி அவங்கள ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது தீபாவளியா இருக்கட்டும், இல்லனா எந்த ஒரு பண்டிகையாவும் இருக்கட்டும். போலீஸ் ஆபீசர்ஸ் லீவ் எடுத்துக்கலாம்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, நான் வேற விஷயம் சொல்ல வரேன். நான் வேற விஷயம் சொல்றேன். கண்டிப்பா இல்ல. ஏன் லீவ் எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லையான்னு? இது தவறானது. முதல்ல சொன்னதும் தவறுதான், இதுவும் தவறுதான். நீங்க எதுக்கு லீவ் எடுக்கிறீங்க? சில இடத்துல பசி இருக்கும், சில இடங்கள்ல பேராசை இருக்கும், சில இடங்கள்ல பசங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சொந்த ஸ்கூல்லாம் கிடையாது. அவங்க பசங்களும் ஆசைப்படுவாங்க கலர் டிவிலாம் பார்க்கணும்னு, அதாவது ஆப்கே அதாலத் ப்ரோக்ராம்லாம் பார்க்கணும்னு. இவரை பார்க்கறதுக்கு சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் வீட்ல கலர் டிவி இருக்கும்? அவங்க பசங்க ஆசைப்படுவாங்க. அது தவறுதான், நான் நியாயப்படுத்த விரும்பல. அவங்க சம்பளம் ரொம்ப குறைவு, பசங்களை படிக்க வைக்க முடியாது, வீட்டு வாடகை கட்ட முடியாது. நம்ம நாட்டுல ஒவ்வொரு சராசரி போலீஸ்காரனையும் பாத்தீங்கன்னா ஒரு சிப்பாய் மாதிரி கவனிக்க ஆரம்பிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிப்பாய்களை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. நல்ல வேலை, அவங்களையாவது நல்லா பாத்துக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு இந்த நாட்டுல போலீஸ் கான்ஸ்டபிளா பாத்துக்கிறதுங்கிறது ஒரு சிப்பாய் மாதிரி கவனிக்க ஆரம்பிச்சா நீங்க வேணா பாருங்க, இந்த நிலைமை முழுசா மாறிடும். நம்ம நாட்டுல போலீஸ்க்கு வெல்ஃபேர் சிஸ்டம் இல்ல, நம்ம நாட்டுல போலீஸ்க்கு வெல்ஃபேர் கான்செப்டே இல்ல. இது என்னோட அப்பீல், இது என்னோட ட்ரீம், அது என்னோட கனவு, என்னோட வேண்டுகோள், என்னோட ஆசை. நம்ம கிட்டே ஒரு வெல்ஃபேர் அமைப்பு உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். அதுல எல்லா கான்ஸ்டபிளையும் ஏஎஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் குடும்பங்களை பாதுகாக்கிற மாதிரி அப்படி செஞ்சா அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இப்ப பார், உன் ஃபேமிலி ப்ரொடெக்டடா இருக்கு, உங்க ஃபேமிலி பாதுகாப்புல இருக்கு, பசங்க எழுதுறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நீங்க இப்ப ரோட்ல இல்ல, நீங்க போய் வேலை பாருங்கன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறேன், 100% சூப்பரான அமைப்பா மாறும். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் சிஸ்டம் தான் வேணும். வெல்ஃபேர் ஒரு இஷ்யூவா இருக்கணும், வெல்ஃபேர் ஒரு பிரையாரிட்டியா இருக்கணும். இது என்னோட கனவு. இந்த கனவு முழுசா நிறைவேறணும்னு ஆசைப்படுறேன். நமக்குன்னு ஒரு வெல்ஃபேர் கான்செப்ட் உருவாகணும், அதுவும் என் சர்வீஸ்ல. உங்க கனவு நிறைவேறணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். உங்க கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்கும். இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் மக்களின் நீதிபதி எம்பி கௌஷலுடைய தீர்ப்பை பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம கிரண் பேடி கிட்ட கேள்விகள் கேட்டோம். அவங்கள சுத்தி இருக்கிற சர்ச்சைகளை பத்தியும் கேட்டோம். அவங்க கிட்ட IAS IPS ஆபீசர்களுக்கு இடையிலான மோதல்களையும் கேட்டோம். அப்புறம் போலீஸ் சீர்திருத்தங்களை பத்தியும் சொன்னாங்க. இப்போ இன்றைய விசாரணைய பத்தி இன்றைய ஜட்ஜ் எம்பி கௌஷலுடைய தீர்ப்பை பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த விசாரணை முழுக்க திருமதி கிரண் பேடி அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஆனால் நான் மிகுந்த சந்தோஷத்தோட இந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அவர் ஒவ்வொரு கேள்விகளுக்குமே ரொம்ப பொறுப்போட பதிலளித்தார், ரொம்பவும் தெளிவாகவும் பதிலளித்தார். அதிலும் முக்கியமாக, அதாவது சட்டத்தோட நிலைமை, பெண்கள் பாதுகாப்பு, சுய புகழ்ச்சின்ற குற்றச்சாட்டுக்கு திருப்தியான பதிலளித்தார். கடைசியாக போலீஸ் நலனை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. எல்லாவற்றையுமே கேட்ட பிறகு என்னுடைய முடிவு, அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அவரை குற்றவாளி என்று சொல்ல முடியாது. இந்த நீதிமன்றம் அவரை முழுமையாக விடுவிக்கிறது. இந்த நம்பிக்கையோட, இந்த விசுவாசத்தோட இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். கிரண் பேடி அவர்கள் கண்ட கனவுகளை, அவருடைய சீர்திருத்தங்களை, போலீஸ் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த கனவு சீக்கிரமா நிறைவேறணும். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக எங்க இந்தியா டிவி கான்ட்ரிபியூட் செய்யறதுக்கு முழுமையா தயாரா இருக்கு. அந்த உறுதியை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம் ஆப்கி அதாலத்துல இன்னொரு புது வழக்கோடு. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.